இது தம்பிக்கலை ஐயங்கோயில் கவுந்தப்பாடி பக்கத்துலேயே இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்திருக்கிறோம். காசு எனக்கு திரும்பி வரணும், பிரச்சனை எல்லாம் போயிட்டு இந்த வீட்டை விட்டு கும்பிடு போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடணும், அப்போதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. நல்ல சகுனங்க, நல்ல சகுனம். ஆண்டவன் உனக்கு வழி காட்டிட்டா. நல்ல சகுனங்க. இதில் இருக்க எல்லா தோஷமும் எனக்கு இருக்குன்னாரு. எல்லா தோஷமா? எல்லா தோஷத்துக்கு தீபம் ஏற்றனா 300 தீபம் ஏற்றணும் மட்டும் இருக்குது. ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜோசியர் சொன்ன மாதிரி நாகதேவ கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இது தம்பிக்கலை ஐயங்கோயில் கவுந்தப்பாடி பக்கத்துலேயே இருக்குதுங்க. கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பால், முட்டை, பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சாமி வா சாமி, உள்ளே போய் சாமி கும்பிடலாம். போகலாம் போகலாம். நான் இப்போ தான் முதல் டைம் வந்திருக்கிறேன். போய் கும்பிட்டு வந்துடலாமா? கும்பிட்டுலாம். இப்போ தான் கோயில் வந்தேங்க. உண்மையுமே ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். அதுவும் வந்து அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த நாக சம்மந்தப்பட்ட இதுக்குள்ளே போவாங்க அப்படின்னாரு. நான் நினச்சது கோயிலில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன இந்த நாக சம்மந்தப்பட்டது இருக்குன்னு பார்த்தா இல்லைங்க, முழுக்கவே இந்த கோயிலே வந்து நாகராஜன் அந்த தேவதை அந்த சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. சரி, அங்கே உள்ளே போய் கும்பிட்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுக்குறது சாமின்னு வேண்டிட்டு வரலாம். வாங்க போகலாம். போ கல்புரம். என்ன சாமி வேண்டுதல் ரொம்ப பலமாக இருக்குது, ரொம்ப நேரமாக வேண்டிகிட்டே இருக்கிற. என்னங்க பண்ணுறது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேறு வழி இல்லை. என் பணம் வரணும், கஷ்டப்பட்டு சம்பாரித்த உழைச்ச காசுங்க, யாரையும் ஏமாத்தியெல்லாம் சம்பாதிக்கிறது, நேர் வழியில் சம்பாரித்த காசு, அந்த காசு எனக்கு திரும்பி வரணும். பிரச்சனையெல்லாம் போயிட்டு இந்த வீட்டை விட்டு கும்பிடு போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடணும், அப்போதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தரோட அது என்ன சொல்லுவாங்கன்னா வழிகாட்டி, சித்தர் தான் எனக்கு வந்து வழிகாட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கேன். முதல் முறையாகவே நான் வந்து என் லைஃப்லேயே ஒரு சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதான் வேண்டுறேன், காப்பாற்றி கொடுத்துரு சாமி, எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுத்துரு, நான் அப்படியே வேற ஒரு நல்ல வீடை காப்பாற்று. சொந்த வீடு வாங்கணும், எனக்கு இன்கம்க்கு முதல்ல ஒரு நல்ல வழி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டி இருக்கிறேன். வாங்க, இன்னும் நிறைய போய் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன் சாமி? ஏமா இல்லை எந்த தோஷத்துக்கு உனக்கு தீபம் ஏற்றணும்? நான் இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட. இதில் இருக்க எல்லா தோஷமும் எனக்கு இருக்குன்னாரு. எல்லா தோஷமா? எல்லா தோஷத்துக்கு தீபம் ஏற்றனா 300 தீபம் ஏற்றணும் மட்டும் இருக்குது. அதுக்கு மேலேயே வருமாட்டு இருக்குது. நீ என்ன காலையில் வந்து நேரத்துலேயே வந்து பொழுது வரைக்கும் ஏற்றிட்டே இருப்பியா? இல்லை கேட்டேன், இதே டவுட்டை தான் நானும் கேட்டேன். அப்படி இல்லை, ஒரு 7 தீபம் மட்டும் போடுங்க, 7 9 உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ போடுங்க, நீ போடுங்க. ஆனால் வேண்டும் போது எல்லா தோஷமும் போகும்னு வேண்டுங்க அப்படின்னு. எனக்கு இதை பார்த்தானே ஷாக் ஆச்சு. அதான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆச்சு. சரி, 7 தீபம் மட்டும் போட்டுடலாம். சரிம்மா. சாமி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வா, நீ வந்து தீபம் பற்ற வை. வா, நீயே போடுமா, இதுக்கேம்மா நான்? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ உன் பிரச்சனையில திறன், நீ தான் தீபம் போடணும், நான் போடக்கூடாது. அப்படி நான் தான் போடணுமா? பின்ன யார் போடுவா? சரி வா, நானே போடுறேன். வா போடுவா. ஆண்டவா, இருக்கிற எல்லா தோஷம் அவர் அந்த லிஸ்ட்டில் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லா தோஷமும் இருக்குன்றாரு. அதனால் 7 தீபம் மட்டும் போட்டு மொத்த பிரச்சனையும் இந்த 7லேயே போயிடுவோன்னு வேண்டிக்கலாம். நல்ல சகுனங்க, நல்ல சகுனம். ஆண்டவன் உனக்கு வழி காட்டிட்டா. நல்ல சகுனங்க. கண்டிப்பாக உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், வெளியில் அடிச்சிருச்சு. ஏன்னா பற்ற வைக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் தாங்க நடக்க வேண்டியது நடக்குங்க. ஆமாம், அதுக்கு நேர காலம் கரெக்டாக வந்து எல்லாம் நடக்கும். பற்ற வச்சாச்சு, வேண்டிங்களா இருங்க.
இல்லவா என்ன தோஷம் இது வரைக்கும் இருந்தாலும் நான் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ. இருக்கிற எல்லா தோஷமும் இந்த தீபத்தோட அந்த புகையோட சேர்த்து எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடணும். காப்பாற்றி விட்டுரு சாமி. ஆமாப்பா, இனிமேலாவது நாங்கள் மேலே வரணும். இனிமேலாவது மேலே வரணும். ஏமா கோயில் ரொம்ப பெருசு சாமி. நான் இப்போதான் கொஞ்சம் தான் வந்திருக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் சுற்றணும். நான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் ஒன்றுமா 41 வருஷம் நான் கோபிலேயே பிறந்து வளர்ந்துருக்கிறேன். ஒரு தடவை கூட இங்கே ஒரு டைம் கூட இந்த பக்கம் வந்ததில்லை பாரு. நேரங்காலம் வந்து வரணும் எல்லாத்துக்கும். அது நேரங்காலம் வந்தால் தான் அங்கங்கே எங்கெங்கே போகணும் வரணுங்கிறது இருக்குது. ஆமாம், நீயே வர இப்போ தானே 2வது டைம். ஆனால் நீ முதல் டைம் வந்ததே உனக்கு ஞாபகம் இல்லை. இல்லைப்பா, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஞாபகமே சுத்த துளி கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் சாமி ஏன்னா சொப்பு உடைக்கும் இடம்னு போட்டிருக்குது. சொப்பு உடைக்கணும்னா என்ன? ஏம்மா எனக்கு தெரியல. நான் உன்னையும் இப்போ கேட்கலான்னு பார்த்தா நீ திருப்பி என்னையும் கேட்குற. நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே, அதனால தானே நான் உன்னை கேட்டேன். சரி, அந்த பின்னாடி இது சின்ன சின்ன அழகழகான இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தர் குழந்தை வேண்டுதலாம். குழந்தைகள் என்ன குழந்தை பொம்மை வேண்டுவாங்க. வேலை என்ன வேலை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டுவாங்க பாரு. இல்லை புரியுது புரியுது. இல்லை இதெல்லாம் இல்லை, இது வந்து வேண்டுதல் வைக்கிறது. வேண்டுதலுக்காக அந்த பொம்மை செஞ்சு வைப்பாங்க. இது சொப்பு என்னன்னு தெரியல. சொப்பு என்னன்னு தெரியலையே. சரி சொல்லலாம் வா. பாருங்க இந்த ஹிஸ்ட்ரி படிங்க. ஏமா ஓகேவா அது? ஏசாமி ஏமா கோயில் சுற்றி சுற்றி வர எங்கே பால் ஊற்றுறது எங்கே முட்டை வைக்கிறது எதுவுமே எனக்கு தெரியலையே. புத்து இருக்குன்னாங்க. எங்கேயுமே நம்ம கண்ணுக்கு புத்து தெரியலையே. சரி வா, எங்கேயும் யாராவது விசாரிச்சுட்டு பண்ணலாம் வா. சரிம்மா. இங்கே தான் முட்டை வைக்கணும். வேறு இது போஸ்கில் வச்சிடணும். நீங்களும் வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து முட்டை வைங்க. நாக கோயிலுக்கு வந்தாவே கம்பல்சரி முட்டை வைக்கணும். அடுத்து பால் வந்து பேக்கெட் பால் இல்லை, பசும்பால். பசும்பால் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். நம்ம ஊற்றின பால் வந்து அங்கே பாருங்க சாமி மேலேயே விழுகுது. சந்தோஷமாக சாமி கும்பிட்டாங்க. எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த தீபம் போடும் போகும்போது மணி அடிச்சது பாருங்க. எனக்கு அப்போவே எல்லா கஷ்டமும் தீர்ந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சதுங்க. அப்பா எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். இப்போ வந்து எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு நாள் கண்டிப்பாக பக்கத்தில் வந்துடுச்சுங்க. நீங்களும் வந்து சாமி கும்பிட்னா வாங்க, வந்து நீங்களும் சாமி கும்பிட்டு போகணும். சரிம்மா, நம்ம இன்னும் வீட்டுக்கு போகலாமா? நேரம் ஆயிடுச்சு. கிளம்பலாம். சரிங்க, நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.